Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஓணம் ஸ்பெஷல் நாரங்காய் கறி, அது கூடவே ஊளி இஞ்சின்னு சொல்கிற இஞ்சி கறி ரெண்டும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாரங்காய் கறி பண்ணுறதுக்கு ஒரு 12 எலுமிச்சம்பழத்தை தண்ணி விட்டு அலம்பிட்டு ஈரம் போக தொடச்சி அந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 25 பச்சை மிளகா, இதையும் நல்லா அலம்பி தொடச்சி பொடியாக கட் பண்ணியாச்சு. இந்த கட் பண்ண பச்சை மிளகாயை இந்த எலுமிச்சங்காய் துண்டத்தோடு சேர்த்துட்டேன். இது ஒரு 15 கிராம் இஞ்சி, அதையும் தோல் சீவி பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்து, இது 1.5 கப்பு கல் உப்பை மிக்சியில் பொடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்படி சேர்க்கும்போது அது நல்ல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். நல்ல கையாலேயே கூட நீங்கள் அழுத்தி பண்ணலாம், அது கெட்டு போகாது. இல்லை கரண்டியால் அழுத்தி மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இதை ஒரு டப்பர்வேர் பாக்ஸில் இல்லை கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வச்சு குறைஞ்சது 1 வாரம் இந்த மாதிரி வச்சுருக்கணும். இடையில இந்த மாதிரி திருப்பி கிளறி விடணும். அந்த மாதிரி கிளறி விடும்போது இது நல்லா ஊறிக்கும், நல்லா ஜலமும் விட்டுக்கும். அந்த கல் உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி செட் ஆயாச்சு பாருங்க. இது 10 நாள் ஆயாச்சு. இப்போது இந்த மாதிரி எடுத்து கிளறி விட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா பழமாக ஊறியாச்சு. இந்த மாதிரி ஊறின எலுமிச்சங்காயை நம்ம அப்படியே கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். இதில் காரமெல்லாம் இருக்கும். இல்லைன்னா இதை நல்ல ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்ல காரம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஊறுகாயாகவும் யூஸ் பண்ணலாம். ஊறின எலுமிச்சங்காயிலேருந்து இப்போது கொஞ்சம் காரம் போட்டு காட்டுறேன். வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சூடு பண்ணி இதில் வறுக்காத பச்சை வெந்தயப்பொடியை சேர்த்துருக்கேன். வறுத்து பொடித்த வெந்தயப்பொடி இருந்ததுன்னா நீங்கள் அப்புறமா லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஊறின எலுமிச்சங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி கலவையிலேருந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளவு எடுத்து இதில் போட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக சூடு ஆறினதுக்கப்புறம் இதை ஏர்டைட் ஜாரில் போட்டு வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஜோராக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணலாம். இது வெளியில் வச்சாலுமே கெட்டு போகாது. இந்த மீதி உள்ள பேலன்ஸ் ஊறுகாயை இப்படியே உப்பு போட்ட மேனிக்கே யூஸ் பண்ணிக்கலாம். வெத்த குழம்பு சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாம் ரொம்ப ஜோராக இருக்கும். என் தயிர் சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் உள்ள பச்சை மிளகாய், இஞ்சிலாம் ஊறிண்டு டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சில்லி பவுடர் போடாத ஊறுகாய் எண்ணெயே இல்லாமல் பண்ணுற 0 ஆயில் ஊறுகான்னே சொல்லலாம். அடுத்து புளி இஞ்சி அதுக்கு இது இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 125 கிராம் இஞ்சியை இதை மிக்சியில் போட்டு கரகரப்பாக தண்ணி விடாமல் மிக்சியில் திருப்பின்னு வந்திருக்கேன். இது 3 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிக்கலாம். 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயை காய வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் எண்ணெயும் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1.5 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகாவத்தல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பு மீடியமாக செவந்தாச்சு. இந்த 3 பச்சை மிளகாயும் நறுக்கணும் இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுக்கிற இந்த இஞ்சி ரொம்ப வெண்மையாக மக்கி வேண்டாம். இந்த இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி மிக்சியில் திருப்பிட்டு இஞ்சியை போடும்போது இஞ்சியோட புல் சத்தும் அதில் இறங்கிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நறுக்கியும் போடலாம். பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, சின்ன எலுமிச்சங்காய் அளவு இந்த புளியை இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி விட்டுக்கணும். கொஞ்சம் கலர் டார்க்காக இருக்கிற புளின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த புளியை இதில் சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சி விட்டாச்சு. அந்த கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா இது கொதித்து வற்றணும். பச்சை புளி வாசனை போகணும். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்குன்னு பார்த்து போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இஞ்சியில் உள்ள சொன்னை இருக்கும், அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் டேஸ்ட் பிடிக்கும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து கொஞ்சம் சேரணும். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சாச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி இது 1/4 டீஸ்பூன் வறுத்து பொடித்த வெந்தய பொடி. ஊறுகாய்க்கெல்லாம் இது போட்டால் தான் வாசனையாக இருக்கும். நம்ம
புளி இஞ்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் எல்லாம் மேலாக வந்துடும். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆற ஆற கொஞ்சம் இறுக்கம் கொடுத்துப்போம். ஓணம் ஸ்பெஷல் புளி இஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி கறி, புளி இஞ்சி, இஞ்சி புளி எல்லாமே சொல்லலாம். இது இந்த களிக்கஞ்சி தோசை, இந்த பிளாண்டாக இருக்கிற தோசை வெரைட்டிஸ்க்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கேரளா ஸ்டைல் இஞ்சி கறி ரெடி. இதை இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல், சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொண்டு சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஹெவியாக நிறைய பாயசம், வடை அதெல்லாம் வச்சு சாப்பிட்றது வயிறு ஹெவியாக இருக்கும். அப்போது தயிர் சாதத்துக்கு இந்த இஞ்சி கறியோடு சாப்பிட்றது நல்ல ஜீரணமாகும். நெஞ்சக்கரிப்பெல்லாம் இருக்காது. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.